சேர்ந்து பாடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர், விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தேவன் நாம மகிமைப்படுத்தும். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கைத்தடி பாடுவோம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காண்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டாரோ, கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். ஏழு இடத்துல உட்கார்ந்திருக்கிறேன். நல்ல கைகளை ஆண்டவரை பாடுங்கள். சாந்தரஹாஸ்ய ராமமா, விடுவிக்க வல்லவரே. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் தானாய் சுகமாகும், அற்புதங்கள் தானாய் நடக்கும். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? அதுக்கு என்ன பதில் வந்துச்சுன்னா, ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார்.
எத்தனை கர்ஜிக்கிற சிங்கங்கள் எழும்பினாலும் துதிக்கிறவர்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்ல கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாள் அநேகரை சுகமாக்கி இருக்க. நீங்க வீட்டில் போய் உங்களை சோதிச்சு பாருங்க, இங்கே சோதிச்சு பாருங்க. ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறது. இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த தடைகளை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். காரணம் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். நல்ல கைகளை தட்டி அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூறுவோம். This is the day that the Lord has made it. Hallelujah. இதிலே களிகூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று பூசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று பூசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். சொல்லுங்களேன் சிரித்த முகத்தோட. மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. நல்லா சந்தோஷமா பாடுங்களேன். நல்லா சிரித்த முகத்தோட நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சந்தோஷமுள்ள முகத்தை பார்க்கட்டும். ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்றே உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்றே உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் கொஞ்ச நேரம் எழுந்திருந்து பாடலாமா? முடிஞ்சவங்க எழுந்திருந்து பாடுங்க, முடியாத உட்கார்ந்து கொள்ளலாம். ஓ துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய தூயவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விடுதலையின் பாடலை வேதத்துல பரிசுத்தவான்கள் பாடினார்கள். கொண்டாட்டத்தின் பாடல், வெற்றியின் பாடல், நன்றியின் பாடல், ஆராதனையின் பாடல், துதியின் பாடல். கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினார்கள். துன்பத்திலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஒரு பவுலும் சீலாவும் அவர்கள் அநேக அடிகள், காயங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலே, நடுராத்திரியிலே, நள்ளிரவிலே, காயங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள். ஜெபம் பண்ணின பொழுது அஸ்திபாரம், சிறைச்சாலையின்
அஸ்திபாரத்தை அசைத்தார். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் கண்களுக்கு தெரியாது, அஸ்திபாரம் உறுதி உள்ளது, வல்லமை உள்ளது. ஆனா 2 பேர் ஒன்னா சேர்ந்து ஆண்டவர் துதிச்சா பொழுதும் அஸ்திபாரத்தை அசைக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சிறைச்சாலையின் கதவுகளை ஆண்டவர் உடைத்து போட, தகர்த்து போட அவர் வல்லவர். காரணம் அவர் நாமம் எல் ஷடாய். என் பலனான கிறிஸ்து என்னோடு கூட இருப்பதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை. எல் ஷடாய் என் தெய்வமே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி எல் ஷடாய் என்று சொல்லி பாடுவோமாக. அல்ல கைகளை தட்டி. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ஷடாய் Almighty God is with us. His name is Emmanuel. ராஜனே கர்த்தர் நல்லவர். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே, ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீ. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மகிமையான காரியங்களை அவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே
அபிஷேகம் வல்லமையோடு ஓ ஊற்றிடுமே வல்லமையை. இதுவரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒடுங்கி போன ஆவியை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கால் எழும்பிட வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கால் எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் காலத்தில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் இந்த பட்டணத்தை சுதந்தரிக்க எங்களுக்கு ஒரு புதிய வல்லமை கட்டளையிடுங்க. இந்த தேசத்தை சுதந்தரிக்க ஒரு புதிய அபிஷேகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சந்தரா ஹாஸ்யாராமா வெறும் பாடலை மாத்திரம் பாடிவிட்டு போக நாங்கள் வரவில்லை. ஒரு பாரம் ஒரு ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொண்டு உமக்காக எழும்ப உமக்குரிய மகிமையை கொடுக்க கர்த்தர் கிருபை தாங்க. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்கால் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்கால் எழும்பிட. நல்ல அந்நிய பாஷைகளை பேச ஆண்டவரை கொஞ்சம் நல்ல ஆண்டவரை உயர்த்துமா. சந்தர ஹஸ்யரா பாபா பற்பல பாஷைகளை பேச கிருபை பெற்றவர்கள் நல்ல கொஞ்ச நேரம் சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போமாக. சந்தரா பாராபா அந்நிய பாஷைகளை பேசுகிறவர் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. தேவனுடைய மகிமை பேசுவோம். சந்தரபர ஹஸ்யரா காபா அந்நிய பாஷைகளை பேசும்போது ஒரு ஆறுதல் கடந்து வருகிறது. ரெஃப்ரெஷிங் ஸ்பிரிட் சோர்வுகளை ஆண்டவர் மாற்றி ஒரு புதிய உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். எல்லாம் ஒடுங்கி போன ஆவி, எல்லா விதமான மன அழுத்தங்கள், டிப்ரெஷன், கவலை, ஆங்ஸைட்டிஸ், எல்லா பாரங்கள் ஆண்டவர் நீக்கி போடுறார். துதிக்கும் போது இது தானா நடக்கிறது. சந்தர ஹஸ்யரா காபா தீர ஹந்தல ஹஸ்யரா காபா தீல ஹந்தன ஹஸ்யா காபா ஓ ரஹதல சியா காபா ஓ ரஹமந்தன சியா காபா. துதிக்கும்படிக்கு நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத. இப்பொழுது இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருகிறவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு போவார்கள். சந்தர ஹாஸ்யரா காபா அவர்களை நீ தேடியும் காணாதிருப்பார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறார். ஏசேக்கு முடிந்தது, சித்னா முடிந்தது. ஒரு ரெகோபோத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இப்பொழுது தேசத்தில் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு இடம் உண்டாக்கினார். சந்தர ஹஸ்யரா பாபா இந்த நாளிலே தொடர்ந்து ஆண்டவரை சபையாக ஆராதித்துக் கொண்டே இருக்கும் போது இந்த பட்டணத்தில் இருக்க எல்லா அந்தகார இருள், எல்லா விதமான போராட்டங்கள், பிசாசன் கிரியைகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழித்து போடுகிறார். சந்தர ஹஸ்யரா காபா ஹலபராஸ்யா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராய் இருக்கிறார். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே.
உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினா ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பா ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். இடிந்து போன வாழ்வு, இடிந்து போன வேலை, இடிந்து போன குடும்பங்களை காட்டுகிறார். பிரிந்த குடும்பங்களை ஆண்டவர் காட்டுகிறார். சாந்தல ஹாசியாராமா மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இந்த சபைக்கு 1988 வருஷம் கைவிடப்பட்ட நிலையில நானும் என்னுடைய குடும்பமாக நான் ஒரு சிறு பையன் ஆலயத்துக்குள்ள வந்தோம். சொந்த பந்தங்கள் விரோதமாக எங்களுக்கு விரோதமாக செய்த காரியங்கள் நிமித்தம் எந்த சபைக்கும் போகக்கூடாது என்று சொல்லி முடிவெடுத்து வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்தோம். எங்களுக்கு நடந்த வேதனை, அநியாயம் இவைகள் தாங்க முடியாமல் சோர்ந்து போய் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததாக என்னுடைய பெற்றோர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ சபைக்குள்ள இருந்த ஒரு விசுவாசி, நீங்க இப்படி வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடாது, இப்படி ஒரு சபை இருக்கிறது, இந்த சபைக்குள்ள வாங்க, ஆண்டவர் ஆராதிங்க, உடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார்னு அவர் சொல்லி எந்த வார்த்தையை சொல்லி அழைத்து வந்தாரோ அந்த நாளில் இருந்து எங்களுடைய சிறை இருப்பு ஆண்டவர் மாற்றி போட்டார். வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி போட்டார். யாரெல்லாம் இவங்க ஒன்றுமில்லாமல் போனாங்க அப்படின்னு நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாடியே தலை நிமிர செய்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதுல, நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். ஹல்லேலூயா. இப்போ தள்ளினவங்களாம் வந்து எங்களோடு கூட இருக்கிற ஒரு தேவனை பார்த்து நீங்களும் வந்து எங்களோடு கூட சேர்ந்து வந்து ஆண்டவர் ஆராதிங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிற அளவுக்கு கர்த்தர் அவர் குடும்பங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கார். இதை தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த சபைக்குள்ள வைத்து ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தும். இயேசுவே உம்மருகினிலே
ஆவலா வருகிறேன். என் இயேசுவே உம் அருகினிலே ஆவலா வருகிறேன். என் நேரமும் என் சுவாசம் உம்மையே துதித்திடுதே. எந்நாளுமே உந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமை பாடிடுமே. இயேசுவே இயேசுவே அந்த நாமம் நம்மை ரட்சித்த நாமம் அல்லவா? நம்முடைய நிந்தை அவமானங்களை மாற்றின நாமம் அல்லவா? சாபங்களை நீக்கி போட்ட நாமம் அல்லவா? யேசுவா 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 நீரே பாத்திர நீரே பாத்திர என் துதிகளுக்கு நீரே பாத்திர. உம் சமூகத்தில் நின்று உமை உயர்த்திய தொழுவே என் துதிகளுக்கு நீரே பாத்திர.